வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி டாக் சேனல். ஐம் டாக்டர் அஜிதா தனலட்சுமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிரே ஹேர் எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஹேருக்கு டை அடிச்சிங்க அப்படின்னா அது வெள்ளை முடியாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால் வெள்ளை முடி வராது. அப்போது தலையில் தேன் பட்டுச்சு அப்படின்னா அது வெள்ளை முடியாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. வெள்ளை முடியை கட் பண்ணுனா அதிகமான வெள்ளை முடி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ எதனால் வெள்ளை முடி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. ஒருவேளை நான் அதிகமான அளவு டீ குடிக்கிறதுனால தான் எனக்கு வெள்ளை முடி வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதனாலையும் வெள்ளை முடி வராது. அப்போ எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு அதிகமான அளவு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக முடி நரைச்சிடும். ஒரு நாளைக்கு போதுமான அளவு, அதாவது 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் போதுமான அளவு நீங்கள் நைட்டு தூங்கலை அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக முடி நரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் பல மாதங்களாக பல வருடங்களாக நைட் டியூட்டியே பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் சீக்கிரமாக வெள்ளை முடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது சின்ன வயசுலேயே வெள்ளை முடி வந்துருந்துச்சு, நரமுடி வந்துருந்தது அப்படின்னா உங்களுக்கும் சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வெயிலில் அதிக நேரம் இருந்திருந்தால் எனக்கு வெள்ளை முடி வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். சன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே முடி நரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எல்லாத்தையும் விட சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே சின்ன வயசுலேயே உங்களுக்கு வெள்ளை முடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.